நாட்டில் ஷரியத் சட்டத்தை உரத்து பேச வேண்டிய பல பேர் பேசியவர்கள் சிறைகளிலே இருக்கிறார். பேசிய உலமாக்கள் எல்லாம் சிறைகளில். யார் மௌனிகளாக வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்களின் நாற்காலிகளில் பத்திரமாக இருக்கிறார். பேசிய துணிவு உள்ள ஷரியத் சட்டத்தினுடைய போராளிகள் பல பேர் பேசிவிட்டு சிறைக்கு போய்விட்டார்கள். அதாவது இவர்கள் எந்த நவீன கலாச்சாரத்தையும் இஸ்லாத்திற்கு எதிரான அக்கிரமங்களையும் நிகழ்த்துவார்களாம். பேசாமல் தான் இருக்க வேண்டுமா? ஒருவேளை பேசினால் அவர்கள் உடனடியாக மெம்பரிலே இருந்து இறங்கிய உடனே அவர்கள் கைது செய்யப்படும் சூழ்நிலை உண்டு. மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர், இஸ்லாமிய அழைப்பாளர் அப்துல் ரஹ்மான் அல் அரீஃபி அவர்கள் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சவுதியில நடைபெற்ற மௌசிமுர் ரியாத் 2024 இந்த ஈவெண்ட் ரொம்ப மோசமானது. இது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆட்சியாளர்களே, நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்ட அவர் சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருக்கிறார். சுமார் 60க்கும் மேற்பட்ட சவுதியினுடைய முக்கியமான உலமாக்கள் அத்தனை பேரும் சிறையில் இருக்கிறார். பேசாத மார்க்க அறிஞர்கள், கண்டனத்திற்குரியவர்கள் என்றாலும் கூட ஹதீஸில் வருகிறது அல்லவா, முடிந்தவரை கையால், முடியாதவர்கள் நாவால், அதிலும் முடியாதவர்கள் உள்ளத்தால். நிச்சயமாக உள்ளத்தால் வெறுக்கிற ஒரு பெரும் கூட்டம் சவுதியில இன்றைக்கும் இருக்கிறார். மொத்தத்தில் முழுக்க இஸ்லாமிய பாதையில இருந்து, கொள்கை கோட்பாட்டுகளில இருந்து தன்னை நழுவிக்கொண்டே போகிற சவுதி கொஞ்சமெல்லாம் அல்ல, முழுக்க தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை தொலைத்து விடுவதற்கே தெரிகிறது.